சிவபூசை செய்வதால் எண்ணற்ற எண்ணங்கள்லாம் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சிவபூசை என்றதை முதலில் எல்லாருமே செய்கிறாங்களான்னா கிடையாது. ஏன் எல்லாரும் செய்ய மாட்டுறாங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம். சிவபூசை செய்தால் ஒழுக்கமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. நிறைய அவங்கவுங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள். சரி, சிவபூசை செய்கிறவங்க எல்லாருமே முழுமையான ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னா கிடையாது. அதுவும் கிடையாது. சிவபூஜை செய்கிறவங்களையும் நம்ம குற்றம் சொல்கிறோம். சாமி கும்புறான், சிவபூஜை பண்ணுறான், என்ன இப்படி இருக்கான் அப்படி இருக்கிறான்னு. ஏன்னா இங்கே முழுமையான பரிசுத்தமான ஆன்மா, பரிசுத்தமான ஒரு ஆன்மா வாழுதானா கடினம் ரொம்ப. ஏன்னா அப்படி இருந்தால் சுவாமியின் திருவடியில் இன்னார் இணைஞ்சிட்டு இருப்பாங்க. வல்வினையானது முடிவு பெற்றுவிட்டால் இந்த உலகில் என்ன நேரம், நமக்கு என்னக்காக நம்ம இருக்க போகிறோம்? சுவாமியின் திருவடியில் இணைந்திருப்போம் அல்லவா? அப்போ ஏன் நம்ம இணையலை? ஏதோ ஒரு அழுக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த அழுக்கை சுத்தப்படுத்த நம்ம சுத்தமான நீரை நோக்கி போய் தான் ஆகணும். என் உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, சுத்தமான தண்ணி, அந்த தண்ணி எடுத்து என்னோட மேலே ஊற்றி நான் குளித்தா மட்டும்தான் நான் சுத்தமாக முடியும். அப்போ நான் தண்ணியை போய்ட்டு ஐயோ சுத்தமான தண்ணி, நான் அழுக்காக இருக்கேன், சுத்தமான தண்ணி எனக்கு போனால் அந்த தண்ணி அழுக்காயிடு, அந்த தண்ணி அழுக்காயிடுனா நீ காலம் ஃபுல்லாகவே உன்னுடைய அழுக்க போக்கவே முடியாதே. இல்லை மழை பெய்யும், மழை பெஞ்ச பிறகு நான் சுத்தமாகிடுவேன், அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போய் குளிக்கிறேன் நான் சொல்ல முடியும்? நீங்கள் எப்போ உங்களுடைய அழுக்கு உங்களை விட்டு போக போகுது? நீங்கள் எப்போ சிவத்தை நாட போகிறீங்க? எப்போ சிவபூஜை பண்ண போகிறீங்க? என்றைக்கு வீட்டில் வச்சு சிவ வழிபாடு பண்ண போகிறீங்க? உங்களை விட்டு என்றைக்கு போக அழுக்கு? வாய்ப்பே இல்லையே. சிவத்தை ஒரு கை பற்றினால்தான் அழுக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கும். நம்ம சிவ சிந்தனை வளர்க்குறோம், பிரதோஷ வழிபாடு இப்படி எல்லாம் நீங்கள் போகிறீங்க, அதிகமாக போயிட்டே தான் இருக்கிறீங்க. அது போதுமே. சிவத்தை நினைக்கிறீங்க, அது போதுமே. எல்லா அழுக்கையும் நீக்கக்கூடிய தன்மை நீங்கள் அப்பயே பெற்றாச்சே, அது ஒன்று போதாதா? சிவ பூசையானது கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு சிவலிங்கம் கட்டாயம் இருக்க வேண்டும். அது சிவத்திற்கு ஒரு பயனும் இல்லை, நமக்கு தான் பயன். சிவலிங்கத்தை வைத்து நாம் அபிஷேகம் செய்ய 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 நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போகும். ஒழுக்கமான எண்ணங்கள் உதிக்கும். தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வேரோடு சாயும். சிவத்தை நாடும் புதிய எண்ணங்கள் எல்லாம் புதிதாக வளரும். நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்களை தோற்றுவிப்பார் சுவாமி நீங்கள் அபிஷேகம் பண்ண